சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி வந்ததில்லை, நல்லாயிருக்கு. நாங்கள் ராம்நாட்லேருந்து வரேன். ஃபஸ்ட் டைம் வரோம், ரொம்ப ஜாலியாக. தமிழ்நாடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஃபஸ்ட் டைம் போட்டில் வர்றோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும். நாங்கள் கோயம்புத்தூர், பட் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா, நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். நோக்கம் என்ன? நோக்கம் எக்ஸ்ப்ளோர், டூரிஸ்ட். பயணம் நல்லா இருந்துச்சு சார், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இலங்கையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம், நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம், கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம், ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கப்பல் ஜர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 மணி நேரம் போனதே தெரியல, 4 மணி நேரம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வியூ எல்லாமே அப்பர் டெக்லேருந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்ஸ். It was amazing. Thank you for Yeah, I've had such an amazing journey. Feel super lucky to be one of the first people on it this year, and yeah, super excited to now experience Sri Lanka. I can't speak in Tamil. I don't know Tamil. சும்மா பேசு நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். பயணங்கள் நல்லா இருக்கு. பயணங்கள் சிறந்தது, கவலைகள் மறந்தது. இல்லை கப்பலில் வரணும்னு சொல்லி ஒரு ஆசைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பொங்கலை தந்து எங்களை நல்லா கவனிச்சாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா நிம்மதியாக இருந்துச்சு இந்த இலங்கை மண்ணப்பா. ஆமாம், வச்சுருக்கேன். இப்போ இந்த இதுக்கு போட்ட பிறகு நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 400 பேர் என்னோட புக் பண்ணியிருக்காங்க. இனி இப்போ பார்க்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன். அடுத்த வாரத்தில் வந்து 25 பேர் வருவாங்க. வீக்லி வர ஐடியா பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆல்ரெடி இதில் உங்கள் கப்பல் சேவை நல்லா இருக்குது. கொஞ்சம் பிரச்சனைகள் பரவாயில்ல. ஓகே, நல்லா இருக்குது. என்னங்க கப்பல் உள்ளுக்கு வசதிகள் எல்லாம் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. கப்பல் வேலை பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஃபஸ்ட் அனுபவம். ரொம்ப நல்லா வரவேற்றாங்க, நல்ல முறையில் கவனித்தாங்க. அனைவருக்கும் வந்து என்ஜாய் பண்ணலாம் விடுமுறை காலங்களில். சேஃப்டியாகவும் இருக்குது, எந்த விதமான பயமும் இல்லை. வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் 4 மணி நேரம் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஜஃப்னாக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கிறோம். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம், இப்போ வந்து இந்த ஷிப்பில் வந்து இருக்கோம். நல்லாவும் இருக்குது. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துட்டு கேன்டீனில் சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோட ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா பொழுதுபோக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு. நல்ல பிரயாணம் தான். இது தொடர்ந்து நடக்குமா இருந்தால் நல்லா இருக்கும்.
அடுத்தது சில விஷயங்களை அட்வான்ஸாக செய்கிறதுக்கு 2 கவர்மெண்ட்டும் முன் வரணும். சில குறைபாடுகள் இருக்குதான். அதுகளை இந்த பேகேஜியல் போடுறது எடுக்கிறது, அடுத்தது சரியான ஒரு நீட்னஸ் குறவு தானே, அவைகளை திருத்தலாம். அது 2 நாட்டு அரசாங்கங்கள் முன் வந்தால் அவைகள் திருத்தப்பட வேண்டும். நல்ல பயணம். ஓகே, தேங்க்யூ. நாகப்பட்டினம் காங்கேசன்துறையில் இடையில் சேவையில் ஈடுபடும் சிவகங்கை படகு சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சாரணிய மாணவர்களினால் பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் நாங்கள் குறுகிய கால அழைப்பிலே இந்த நிகழ்வுக்கு விருந்தினை அழைத்திருந்தோம். அந்த வகையிலே பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் மிகவும் குறுகிய காலத்திலே எங்களுக்கு இந்த முகாமைத்துவ பணிப்பாளரின் கோரிக்கை விடுத்த போது அவர் இன்று எங்களுக்கு ஒரு அந்த பிளாஸ்டிக் போத்தலை இடுவதற்குரிய ஒரு தாங்கி வழங்கியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே அவர்களுக்கு நிகழ்வுகள் எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு நீங்கள் குறிப்பாக இந்த சாரணர்கள் இந்த பிரதேசத்திலே நீங்கள் வாழுகின்ற சூழல் ராகவன் அவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்கள் அனைவருக்கும் சாரணர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இலங்கை சாரண சங்கத்தின் மிஸ் ஒரு அழகான சைட்டுக்கு முகங்களை கையை வச்சு போடாதீங்க. பிளவுஸ் Yeah.
செயல்பட்டு வரும் இலங்கையை சுத்தமாக்குவோம் என்ற திட்டத்தின் கீழ் தற்போது யாழ் மத்திய பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருக்கின்ற சாரர்களை இலங்கை போக்குவரத்து சபையினரால் கௌரவிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு சிறப்பான யாரையாவது விழிப்புணர்வு வரணும் என்ன வெற்றில இருந்து பேச்சுக்காண்டாப்பா வடநாந்திய போக்குவரத்து சபையிடமிருந்து அவர்கள் கௌரவிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே இன்று யாழ்ப்பாண மாவட்ட சாரணர் கிளை சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே சாரணர்கள் மற்றும் குருளைச்சாரணர்கள் சாரணர் தலைவர்கள் கலந்து கொண்ட நகரை சுத்தப்படுத்துகின்ற செயற்பாடு என்று மேற்கொள்ளப்பட்டது. சாரண தலைமையகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக இன்று தேசிய ரீதியிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே யாழ்ப்பாண புகையிரத நிலையத்திலே ஆரம்பித்து அந்த புகையிரத நிலைய பணியினை சுத்தப்படுத்தியதோடு சாரண மாணவர்கள் வீதி வழியாக வருகை தந்து இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலேயும் சுத்தப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 300 வரையிலான சாரணர்கள் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது உண்மையிலே ஒரு விழிப்புணர்வு செயற்பாடாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் சாரண பிள்ளைகள் அல்லது மாணவர்கள் இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு விழிப்புணர்வை பெறுவதோடு இன்று சமூகத்திலே அல்லது இந்த வீதியிலே காணுகின்ற பலரும் இந்த பிள்ளைகள் யாரோ போட்ட இந்த பிளாஸ்டிக்களை அவர்கள் வீதி வழியாக அதனை எடுத்துக் கொண்டு செல்லுகின்ற நிலைமையானது உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்தில் இருப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இவ்வாறு தொடர்ச்சியாக இந்த சுத்தப்படுத்தல் என்பதை மேற்கொள்ள முடியாத காரணம் என்ற காரணத்தினாலே நாங்கள் அனைவரும் சரியான முறையிலே இதனை மேற்கொள்வதன் மூலம் எதிர்காலத்திலே இவ்வாறான இந்த சுத்தப்படுத்தல் மேலைகளை மேற்கொள்ளாத வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் கழிவுகளை உரிய முறையிலே இடுவதன் மூலம் அந்த ஏற்பாட்டை மேற்கொள்ள முடியும். இதன் மூலம் இன்று நான் நினைக்கிறேன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் பலரும் பயனடைந்திருக்கின்றார்கள். ஆகவே அன்பான வேண்டுகோள் எல்லோருக்கும் விடுக்கக்கூடியது, தயவு செய்து நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லது வீதிகளிலே போடக்கூடிய இந்த பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென இடப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே போட்டுக்கொள்வதன் மூலம் இவ்வாறு தூய்மைப்படுத்த வேண்டிய அல்லது சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படாது. ஆகவே அந்த வகையிலே அனைவரும் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய மாவட்டத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையிலே அனைவரையும் நான் மீண்டும் தயவாக கேட்டுக்கொள்வது, இவ்வாறான பொலித்தீன் அல்லது பிளாஸ்டிக்களை அதற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களிலே தயவு செய்து இடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையிலே இந்த யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே பெருமளவான பிளாஸ்டிக் போத்தல்கள் இடப்பட்டிருக்கின்றன. நான் இன்று இதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கிய சேஃப் லைஃப் நிறுவனத்திடம் கேட்டிருக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிப்பதற்குரிய ஒரு ஒழுங்கை மேற்கொள்ளக்கொள்ளி அவர்கள் அதுக்குரிய ஏற்பாட்டை ஏற்கனவே புகையிரதத்திலே மேற்கொண்டிருக்கிறார்கள். பஸ் நிலையத்திலும் அவ்வாறு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சேர்க்கக்கூடிய அந்த தாங்கிகளை தாங்கள் நிறுவுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தயவு செய்து பொதுமக்கள் அவ்வாறான பிளாஸ்டிக் கழிவுகளை பொலித்தீன் பிளாஸ்டிக் கழிவுகளை அதற்கென வைக்கப்பட்டிருக்கின்ற உரிய இடங்களிலே இடுமாறு தயவாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட சாரண ஆணையாளரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் சாரணர்களின் ஒத்துழைப்போடு ரயில்வே ஸ்டேஷன் அதே நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த கிளீன் அப் செய்து கொண்டிருக்கோம். இதில் முக்கியமாக ஆணையாளர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பின் ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். அதோடு வந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி பார்த்த பிறகு ஆணையாளர் வேண்டுகோளுக்கு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து நாங்கள் 2 பின் வைக்கிற மூலம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வெளியில் போகாமல் ரீசைக்கிளிங் போகக்கூடிய ஒரு செயல்முறையை கொண்டு வர யோசிக்கிறோம். அதையும் நாங்கள் எதிர்காலத்தில் செய்வோம். அதோடு நாங்கள் இந்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுடன் கலந்துரையாட போவது தங்களுக்கான பிரதேச மட்டங்களிலும் இந்த செயற்பாடை முன்னெடுக்க கூறியிருந்தார். அந்த வகையில் நாங்கள் வந்து யாழ் மாவட்ட பிரதேச செயலகத்திலும் யாழ் மாவட்ட செயலகத்திலும் அதே நேரம் வந்து 15 பிரதேச செயலகத்திலேயும் வந்து நாங்கள் இந்த கலெக்ஷன் பின்னை வந்து நாங்கள் நிறுவ இருக்கிறோம். இதன் மூலம் வந்து நாங்கள் அந்த பிளாஸ்டிக்கை கலெக்ட் பண்ணி ரீசைக்கிளிங் செய்தும் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் வந்து நாங்கள் பொதுமக்கள்கிட்டையும் இன்னும் ஒரு வேண்டுகோளை வழங்கலாம். எங்கள்ட ரீசைக்கிளிங் சென்டருக்கு அல்லது வந்து நீங்கள் உங்களோட பிரதேச சபைகளுக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக்கை கொடுக்குற மூலம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களோட பிளாஸ்டிக் கழிவுகளை நீங்கள் காசு கொடுத்து எங்களுக்கு தரலாம். எங்களுக்கு தரலாம், நாங்கள் உங்களுக்கு அதற்கான காசினை தருவோம். நன்றி. தேங்க்யூ. என் பேர் ராகுலன், சேவ் லைஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்.